ஆண்டவரும் அருமைரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, இன்று உனக்குரிய நாள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளை உனக்குரிய நாளாக தான் தேவன் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். இதை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கி அநேக இந்த நாள் நல்ல நாள் இல்லை, இந்த நாள் இப்படிப்பட்ட நாள், இந்த நாள் இதற்குரிய நாள் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தட்டி கழிக்கிறார்கள். தேவன் இன்றைக்கு இந்த நாள் இது உனக்குரிய நாள் என்பதை ஆண்டவர் உணர்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 39ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கப்படுகிறது. அந்நாளில் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன், நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை பார்த்து தான் அந்நாளில் என்று ஆரம்பிக்கிறார். எந்நாளில், இந்த நாளில், இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளில் தான் உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த காரியத்தில், வியாதியின் போராட்டத்தில் நீங்கள் என்ன செய்கிறார்கள், சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ, ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் சிக்கி கொண்டதை போல காணப்படுகிறீர்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை, உன்னை நான் தப்புவிப்பேன் என்று சொல்கிறது மாத்திரமல்ல, மனுஷர் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை பயப்படுத்துகிறார்களோ, பயப்படுகிற மனுஷருடைய கைக்கு உன்னை நான் ஒப்பு கொடுப்பதில்லை. எந்த ஒரு காரியத்திற்கும் உன்னை நான் ஒப்பு கொடுப்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா, நீ என்னுடையவன், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மனுஷன். நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி என்ன செய்வேன், சத்துருவின் கையில் ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி மனுஷனுடைய கைக்கு என்ன செய்வேன், ஒப்பு கொடுப்பேன். ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, உன்னை நிச்சயமாய் நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுவித்து காத்துக்கொள்ளுகிறவர், எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை பாதுகாக்கிறவர், எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. எவ்வளவு நல்ல வார்த்தை. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் உன்னை என்ன செய்ய மடங்கடிக்க வருகிறார்களோ, உன்னை அழித்து விட வருகிறார்களோ, உனக்கு விரோதமாய் தீமை செய்கிறார்களோ, ஏவலோ மையோ மாந்திரிகமோ மற்றும் பில்லி சூனியமோ எதை வைத்து உன்னை மடக்கடிக்க நினைக்கிறார்களோ, கர்த்தர் அவருடைய பட்டயத்தை வைத்து அவர்களையே வெட்டுகிறவர், அவருடைய ஈட்டியை வைத்து அவர்களையே என்ன செய்கிறவர், கொட்டுகிறவர், அவர்கள் வெட்டின குழியில் அவர்களை விழும்படி செய்வார். இது உனக்குரிய நாள், இது உன்னுடைய நாள், உன்னை ஆசீர்வதிக்கிற நாள், உன்னை மேன்மைப்படுத்துகிற நாள், உன்னை உயர்த்துகிற நாள் என்பதை ஆமேன் சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்குரிய நாளாக இருந்து உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்து, உங்களுடைய சத்துருக்கள் பார்த்து உங்களை உயர்த்தி என் தேவன் அழகு பார்க்க போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்குரிய நாள் என்று பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.